சிரிச்சு சிரிச்சு யாருக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கா? ஒருவேளை வேற யாராச்சும் லவ் எதுவும் சேச்சா இருக்காதுடா. டேய் இரு உனக்கு 5 நிமிஷத்துல திருப்பி கால் பண்றேன். ஏயா தனக்கு விரைவில் விபூதி அடிக்கப் போவதை உணர்கிறார் போதி தர்மன். சரிடா பை. ஒரு ஐ லவ் யூ கூட சொல்லாம போறா. கீதா சொல்றா. 18 செப்டம்பர் வெளியே போயிட்டு டேய் வரலாம். வாய்ப்பே இல்ல, என்னால வர முடியாது. அவள் பேச்சில் பொய்யை உணர்கிறார் போதி தர்மன். எனக்கு அப்பவே தெரியும் நீ வர மாட்டேன்னு. ஏன்னா நீ தான் அங்க வேற ஒருத்தரை புடிச்சிட்டியா? நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேடி. ஆளு கேயா மாற, நீ நாய் கடிச்சு சாவ. அத பார்த்து என் வயிறு குளு குளுன்னு ஆவ. டேய் இவ்வளவு வன்மத்தை வச்சுக்கிட்டா என் கூட பழகிக்கிட்டு இருந்த? ஆமாண்டி, எனக்கே விபூதி அடிக்க பாக்கறல. டேய் 18 செப்டம்பர்ல இருந்து 21 செப்டம்பர் வரைக்கும் ஈசிஆர் இந்தியன் ஷாப்பிங் கார்னிவல்ல தீபாவளி ஷாப்பிங் கொண்டாட்டம் நடக்குது. அதனால தான் வர முடியாதுன்னு சொன்னேன். அப்போ எதுக்கு நான் கால் பண்றப்ப கால் 1 மணி நேரம் வெயிட்டிங்ல இருந்துச்சா? தீபாவளினால இந்த வாட்டி நிறைய பரிசு கொடுக்க போறாங்க. அத பத்தி தான் என் ஃப்ரெண்ட் கிட்ட கால்ல பேசிக்கிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்ல, இந்த வாட்டி வர்ற வெண்டர்ஸ் எல்லாரும் பிரீமியம் ஐட்டம்ஸ் விக்கிற வெண்டர்ஸ். உன்னை போய் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனே. சாரி கீதா. பரவாயில்லடா பை. சரிடி. மாமா குட்டி, நான் உன்னோட போன் பேசுறது என் ஆளுக்கு என் எக்ஸுக்கு டவுட் வந்துருச்சு. நான் எக்ஸா